கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாள் யோப் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடத்தாதபடி அவருடைய உபாயங்களை அவர் அபத்தம் பண்ணுகிறார். தந்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு கூட நம்முடைய வீட்டு பக்கத்துலயும் சரி, நம்முடைய உலகத்திலயும் சரி, எல்லா இடத்துலயுமே இந்த தந்திரக்காரர்கள் இருக்கிறாங்க. ஏமாற்றுகிறவர்கள். தந்திரமா ஏமாற்றுவாங்க. தந்திரமா. அவங்க ஏமாற்றுவாங்கன்னே நான் நினைக்கல. ஆனா நான் ஏமாற்றப்பட்டுட்டேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அதுதான் தந்திரக்காரர்கள். கூட இருந்து நம்முடைய காரியங்களோடு நமக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருந்தா நம்மள ஏமாற்றுவது. அதான் தந்திரக்காரர்கள். ஆனா யோபுடைய காலத்திலயும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்காங்க. அதனால தான் யோபு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது சொல்லுகிறான், தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடத்தாதவனுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறவர் அப்படின்னு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, அவருடைய உபாயங்கள் தந்திரக்கார திட்டம் போட்டு அவங்க எப்படியா நம்ம ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அதெல்லாம் வச்சு நம்முடைய கர்த்தர் அபத்தமாக்குகிறவர்ன்னு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரிதான் நம்மளும் ஏமாற்றப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, ஏதாவது ஒண்ணை இழந்து நிப்போம்னா, ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே தந்திர கைகள் ஆண்டவரே காரியத்தை முடிய இனியும் எங்களுடைய வாழ்க்கையில அவங்க எங்க காரியங்களை முடிய விட்டாதவருடைய உபாயங்களை அபத்தமாக்கி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் அவருடைய திட்டங்களை அதம் பண்ணி போடுகிற தேவன். நம்முடைய தேவனுடைய திட்டங்களை எல்லாம் வச்சு அடைச்சு போடுகிற தேவன். அந்த காரியங்கள் அவங்க நினைக்கிறத நடக்க முடியாத தடை பண்ணி போடுகிறவர். இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கு நீர் இறங்கி, ஆண்டவரே தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடத்தாதபடி உபாயங்களை அபத்தமாக்கி போடுங்க. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்யும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.